விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வருது. குறிப்பா இந்த சீரியலோட சீசன் 1 மிகப்பெரிய வெற்றி பெற்றனால சீசன் 2 இப்போ புது கதைக்களத்தோட சூப்பரா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த சீரியலுக்கு தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். மேலும் இந்த சீரியல்ல மீனா கேரக்டர்ல சீசன் 1 and 2ல நடிச்சிட்டு வந்தவங்க தான் நடிகை ஹேமா. இவங்களோட யதார்த்தமான நடிப்புக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரீசெண்டா நடிகை ஹேமா அவர்கள் ஒரு இன்டர்வியூல சில அதிர்ச்சியான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிச்சிட்டு வரும்போது தான் எனக்கு முதல் குழந்தை பிறந்தது. அப்போ நான் இனிமே பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நடிக்கவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு என்னோட குழந்தை வளரும் போது அவனுக்கு அம்மா பாசம் கிடைக்காம மட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருந்தேன். ஆனா என்னோட வீட்டுல எனக்கு அதிகமான சப்போர்ட் இருந்ததால தான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட நான் சீரியல்ல நடிச்சிட்டு குழந்தையையும் நல்லபடியா வளர்த்தேன். மேலும் நான் ஒன்னும் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த இடத்துக்கு வரல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்தேன். குறிப்பா எனக்கு சினிமாவில் ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. முதல்ல நான் பேசின சம்பளத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட பேசின சம்பளத்தை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. அப்போ நான் ஏன்னு கேட்டதுக்கு உன் மூஞ்சிக்கு படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்பவே அசிங்கப்படுத்தினாங்க. நான் உடனே அந்த படத்துல நடிக்காம விலகிட்டேன். அப்புறம் ஏதோ சில காரணத்தால அந்த படமும் ஸ்டாப் ஆகிருச்சு அப்படின்னு ரொம்பவே இமோஷனலா சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ நடிகை ஹேமா சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரசிகர்கள் மத்தியில அதிகமா பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஹேமா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தியும் அவங்க நடிப்பு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத பத்தியும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.